என்ன ஆச்சாரி எங்க வந்து இவ்வளவு தூரமா வந்திருக்கிற? இப்ப பொண்ணு நாட்டுக்கு வந்துட்டோம். சரி, இந்த அரமனை. ஆமா, இந்த அரமனையில பெரியது தனியா இருக்கிறாரு. இல்ல 3 பேர் ஒண்ணா இருக்கிறாங்க. இப்போ பாத்துக்கலாம். இது வரேன். தனியா தான் இருக்கிறார். தனிமையில தான் இருக்கிறார். சரி, செம்பகுளத்தை ஆச்சரியம் வந்திருக்கிறோம் அப்படி சொல்லு. அப்படியா? அதான் அப்படி நிக்கிட்டா அவுத்துக்கிட்டு நில்லு. நீ அவுத்துக்கிட்டு நில்லு. அவுத்துக்கிட்டா அவுத்துக்கிட்டு நில்லு. நிக்கிறவந்தியா ஐயா பெரிய சுவாமி, நான் தான் சேவகாய். அதாவது என்னப்பா உங்களை கேள்விக்கிட்டு அபிஷேரியப்பன் வந்திருக்கிறார். ஆச்சாரியப்பன் வந்திருக்கிறார். நம்ம கிட்ட முன்ன இருந்தார்ல, இருந்தார்ல, நம்மள வேலை செஞ்சுட்டு இருந்தார்ல, நாம சொல்ற வேலையெல்லாம் செஞ்சாருல்ல, அந்த ஆளு இப்ப உங்களை தேடிட்டு வந்திருக்கிறார். ஆசாரி வந்திருக்கிறார். ஆமா, உடனே அழைத்து வாப்பா. ஆமா, அவரே ஓடி வந்துருவார். விளையாடு இல்ல. ஆமா, வாங்க 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 முதலாளி. ஆகட்டும். நல்லா இருக்கீங்களா? நம்முடைய அதாவது நெல்லர் கொள்ளன ஒரு மாசம் பொன்னிவள நாட்டு சிறப்போடு ரொம்ப நாள் இருந்த. ஆனா இந்த நாட்டை விட்டு ஏதாவது போய் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. பல நாளைக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம். இருந்தாலும் ஆசாரி நல்லா இருக்கீங்களா? ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. போன இடத்துல எல்லாம் உருப்பிடுவா. ஐயா பழமே தாயோ. ஆமா, என்ன கையில அதாவது வள்ளத்தை எடுத்துட்டு புறப்பட்ட சோழ நாட்டுல இருக்கக்கூடிய மன்னன் சோழ மன்னை அதாவது ஒரு கட்டளை இட்டா எனக்கு உனக்கு கட்டளை போட்டாரா? கட்டளை இல்ல, கட்டளை. என்ன கட்டளை? அதாவது தாடி அழகணும் ஆச்சாரி முத்தாச்சாரி ஒரு தங்க வல்லம் செஞ்சுட்டு வா அப்படின்னாரு. தங்க வல்லம் அதை கொண்டுட்டு போனுங்க. அப்படி போறதா இருந்தா போக வேண்டியதானே. அப்புறம் இந்தியா வந்த பொழுது அஷ்டமாயிடுச்சு. திருட்டு காலத்துல போறன்னு வச்சுக்க. இப்படி திருட்டு பழம் அதாவது ஒரு பொழுது விடியல் வரையிலும் இந்த வண்ணத்தை நீங்க வச்சிருங்க. விடிஞ்சிட்டு வச்சுக்காங்க. நான் உடனே காட்டா பறந்து போயிடுறேன். சரி சரி, ஆசாரிக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா அந்திசாரி நேரத்துல ஆசாரி போயிட்டு இருக்கிறாரு. வழியில ஏதாவது வழிப்பறி கொள்ளையர் வந்து இதை பிடிங்கிட்டா ஒன்னோடியா தெரிஞ்சு பசங்க யாரு இருக்கிறாங்க? பேசக்கூடாது. சரி அகட்டும். பல நாள் நம்முடைய நாட்டுல வாழ்ந்தவரு நமக்காக உதவி செய்ய மாட்டோமா? இந்த அதாவது இந்த வள்ளத்தை வாங்கி அரமனையில வைக்கிறோம். விடிந்த உடனே வாங்கி அது வரைக்கும் எங்க போட்டுக்கிட்டோம். அங்க கக்கு இருக்குது, அங்க போய் போயிட்டு ஏதோ ஒரு பக்கத்து படுத்த தூக்கம் வந்தா சரி. அதாவது குதிரைக்குட்டாயில அதாவது சாம்பு படுத்திருக்கிறாரு. அவரு கூட போய் நீ துணைக்கு போடும் அப்படிங்கிறீங்க. ஆகட்டும். தூரமா படுத்து சாம்பு வேணா நம்ப முடியாது. குதிரை பொட்ட குதிரையா கெடு குதிரையா? பொட்ட குதிரை தான் இருக்கு. அது அடிதான் படுப்பேன். ஆகட்டும், போய் படுத்து ஓய்வு எடுத்து கொடுங்க. போய் உடிட்டு வந்து கொடுத்து வாங்கி. போய் எட்டி பாரு, பெரிய ஜாமி தூங்கி போயிட்டாரு. அவர் தூங்கி போயிட்டார். ஏன் அவர் தூங்க மேல்நாட்டா செய்வதை சொல்லுகிறார்களா? அதல பாடி இதல பாடி
எல்லாம் காட்டுல பாதி வீட்டுல பாதி கொடுத்துருக்காங்க. எப்படி உனக்கு பாதி இருக்குது சுடுகாட்டுல, கவலைப்பட. பாரு அப்படி இல்ல சொன்னாங்க, ஒண்ணு விட்டுட்டு நான் போக மாட்டேன். இதுக்கு வந்தேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? ஆமா, அந்த கால் பவுன் பொண்ணை அதோட மேல் பூச்சி போச்சன இல்ல, அதை போய் சுத்தமா சுரண்டி எடுக்க போறேன். போய் சரி, போய் நீயும் போய் தூங்கு, ராசாவும் தூங்கிட்டு காலையில வாங்கிக்குவேன். நம்மளுக்கு கொண்டு இருக்கணும், யார்கிட்ட சொல்லி கூடாது. என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவேன், அவ ஒரு எப்பம் ரேடியோ சொல்லி போறேன். என்னமோ தெரியல, இவனுக்கு கீரி புழு ரெண்டு போல இருக்கு. இப்ப அந்த பிரியாணி சாமி தலைமாட்டில் வச்சு படுத்து இருந்தாரு, அது சுத்தமா தொலைஞ்சு போட்டு இப்ப மர வெள்ளம் தான் இருக்கு. தங்க வல்லமா இருந்தது மர வல்லமாயி போச்சு. நீ என்ன செய்ய போற? நான் பொழுது பொழுதுக்கு நான் நேரமா போனோம் வந்து தோழவாளி நாட்டுக்கு, இந்த காலம்பரை எதிர்பார்ப்பாங்க. பிரியாணி சாமி தூங்கு சாமி, பெரிய சுவாமி அதாரு சொல்றேன், நல்லா தூங்கணும். சரி அது போட்டுங்க. சரி வளத்தை கொடுங்க, நான் புறப்படுறேன். அந்த பொழுது விடிந்து விட்டது, அந்த வளத்தை தூந்து கொடுத்துருப்பான். எடுத்துவா, எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு சரி. நீ கொண்டு வந்த வள்ளத்தை பெற்றுக்கொள், நாடு புறப்படு. அப்படியா? புறப்படு. என்ன மர வளத்தை கொடுக்குறீங்க? என்னது? நான் கொடுத்த தங்க வல்லம் எங்க? நீ கொடுத்த வள்ளத்தை அப்படியே வைத்திருந்து எடுத்து வந்தோம். அதுதான் இது. எடுத்துக்கோ, போட்டு உடஞ்சு போய்க்கிற காட்டா வேற பக்கமாண்டா போடுவேன். சம்பளத்துல பிடிச்சிடுவாங்க. ஏப்பா இந்த வேலை ஏங்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன பாரு, கம்மாளம் சொத்துக்கு கவனம் ஆச்சப்படக்கூடாது. ஆசாரி, உனக்கு வாய் ரொம்ப அதிகமா போகுது. கம்மாளம் சொத்துக்கு காரால ஆசைப்படுவனா? உன்னுடைய சொத்துக்கு நான் ஆசைப்படல. நீ கொண்டு வந்த வரலாம் இருந்தா எடுத்து போ. தங்க வளத்தை கொடுங்க, இது மர வல்லம். சத்தியமா இவனு நல்லா பாக்குறேன். நீ கொடுத்து தங்க வல்லம் அப்படியே உடச்சு விடாதரா. இந்த மாதிரி கட்டுற, நீ கொண்டு வந்து கொடுத்த வல்லம் இதுதான். இந்த வேலை ஏகிட்ட வச்சுக்கூடாது. கொடுத்தா அதாவது என் தங்க வளத்தை கொடு, இந்த மர வளத்தை கொடுக்குறிய இது கொண்டு போய் நான் எப்படி அந்த அவன் சோழ மன்னகிட்ட காட்ட முடியுமா? அறிவு கட்ட கூதியில என்ன கேட்பாங்க? என்ன என்ன கேட்பாங்க? முன்னுக்கு அறுத்துப்படுவேன். என்ன கேட்பாங்க? அப்பயுமே சொல்லுவாங்க, அதாவது கம்மாளம் அறுத்துதான் வாங்கணுமா? நான் வந்து மர வளம் தான் கொடுத்தது, தங்க வளம் இல்லைங்கிறீங்க. இந்த வளம் தான் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பாருங்க, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஆள் எடுத்து விட்டு ஆலமரத்தடி நான் நாயம் வச்சிருக்கிறேன். அந்த நாயத்துல வந்து கலந்துக்க. நான் அந்த நாய் வாப்பேன். நாய் வைப்பா, நாய் வைப்பேங்கிற நாய வைக்கிறேன். ஆலமரத்தடி நாயம். ஆமா, நீ வந்து அப்படி என்றால் நான் செய்த, அதாவது நீ கொடுத்த வல்லம் இதுதான் நான் சொல்றேன். ஆனால் நான் கொடுத்தது தங்க வல்லம்னு நீ சொல்ற. நான் செய்தது தவறா இல்லையான்னு நாயை வச்சு தெரிஞ்சுக்கணும். உங்க பங்காளி வீட்டு தான், பதினோரு வீட்டு பங்காளி. ஓஹோ, நாயத்தை வைத்து அதாவது நீ கொடுத்தது உண்மையை நிரூபிக்க போற. பாக்கலாம்டா. அதாவது சத்தியமும் பத்தியமும் அதாவது தவறினால் அவனையே கொண்டு விடுமா. அதை அறியாத ஆசாரி பேசிக் கொண்டிருக்கிறான். நான் கொடுத்த வல்லம் இதுதான், நீ கொடுத்த வல்லத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். மறுபடியும் மர வளர்ந்து சொல்லி வேண்டாம். சரி, மடியில கணவர் இருந்தா தானே வலியில பயம் இருக்கும். எனக்கு என்ன பயம்? எங்க கேட்டாலும் நான் வந்து சொல்ல வேண்டாம். போ, புறப்படு. சின்ன பெரிய சாமி இருக்கிறாருல்ல, நான் இந்த வேலை பொண்ணு விட்டு போய் பல ஆண்டு ஆகி போச்சுங்க. இப்ப நான் மேல்நாட்டு இருந்தேன்.
சோழ மன்னன் ஒரு தங்க வெள்ளம் செஞ்சுட்டு வர சொன்னாருங்க. நான் தங்க வெள்ளம் தான் கொடுத்தேன். ஏங்க சாமி, என் தங்க வெள்ளத்தை எழுதிட்டு மர வெள்ளத்தை கொடுக்கலாமா சாமி? எங்க பங்காளி அப்படி ஏமாத்திருக்கலாம். இது என்ன செய்யுங்க? இங்க பாருங்க, பேசுங்க. நாய் மணி என்ன கொடுப்ப? என்ன சாமி? ஒடுக்கு காப்பு எங்க வேலூர் சைடுங்க இல்லையா? அங்க காப்பு ஒடுக்கு புல்லு கையோட எதுக்கு வாய் தோர்த்து தூக்கி விடாத. ஆமா பக்கம் நியாயத்தை சொன்னா எங்களுக்கு பொருள் தருவேன். பங்காளி நாம வந்து காசுக்கு தான் பாடு பண்ணோம். ஏன்னா அது நம்ம சோறு போடுவோம். ஏற்கனவே நம்மளே எல்லாம் கேவலமா பங்காளி இல்லவா? ஆமா என் பக்கம் நாயத்தை பேசிக்கிட்டு பங்காளி நாம காசுக்கு தான் நாய் பேசுறோம். அதாவது தர்மம் கிடையாது. போலாமா? இங்க வர சொல்லுங்க. வந்துருவாரு பங்காளி நமக்கு கோழி உண்டு. ஒண்ணு வாங்கி ஆளு பண்ணிக்கலாம். இத பாரு, இப்பயும் நான் சொல்றேன், கெட்டு போகல. இந்த கம்மாளம், அதாவது கம்மாளத்துக்கு இந்த காரான நான் ஒரு பொழுதும் ஆசைப்பட மாட்டேன். நீ கொடுத்த வள்ளத்தை அப்படியே திருப்பி கொடுத்தேன். பங்காளி எந்த ஒருத்தர் நாயம்? நியாயம் இல்லையா? நாயம் கிடையாது. பாவம் ஆச்சாரி தங்க வேலை கொடுத்துருக்காரு. நீ அதை எடுத்துக்கிட்டு பரவலை கொடுத்துருக்க. எது நாயம்? சரியில்லையா? சரியில்லை. என்னதான் இருந்தாலும் விதிவரு முன்னே மதிகட்டு போகுமா? அதனால மதிகட்ட தனத்தால ஆசாரி தான் அப்படி சொல்றாங்கன்னா அவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க இப்படி ஏசுறீங்களா? பரவாயில்லையா? அவன் பொய் சொல்ல மாட்டான். அவனை பத்தி தெரியாதா? அப்படி அவன் கம்மாளன் சொத்துக்கு காலில் ஆசை வைக்கூடாது. தங்கோல கொடுத்துரு. அப்போ நான் செய்யறதுதான் தவறு. இருக்கிற அப்ப ஆசாரி செய்வது கரெக்ட். உண்டு 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 அவன் செஞ்சுவாங்க. அது சீக்கிரமா அனுப்பு சார். அப்ப எனக்கு அவர் சீக்கிரமா போய் சேரு. பங்காளி நாங்க சொல்றத கேளு. நாங்க நாயை வந்து ஒரு தலை பட்சம் பேச மாட்டோம். கருப்பு நாயை பேசுறோம். அதனால நீ வந்து தங்க வளத்தை கொடுத்துரு கொடுத்துரு. அப்படியா? ஆமா. இத பாரு, அவன் கொண்டு வந்து கொடுத்த வள்ளத்தை அப்படியே திருப்பி கொடுத்தேன். இதுல என் மேல எந்த விதமான தவறும் கிடையாது. பொழுது விடிந்தது அதே வள்ளத்தை திருப்பி கொடுத்திருக்கிறேன். அதனால ஆசிரியர் சொல்றது அத்தனையும் பொய். இல்ல இல்ல ஆமா, நீ பொய் சொல்ல மாட்டேன். இந்த ஆயிரத்தி தங்க வெள்ளம் தான் கொடுத்தேன். சரி, எங்களுக்கு தெரியாதா? ஆசாரி வாயில தின்னாலும் பீ வந்ததில்லை. செத்து போயிருவான். போய் வந்தது. ஆமா சார் கொடுத்துருப்பா. அப்ப ஆசிரியர் சொல்றதுதான் உண்மை. போய் பேசல கொடுத்து விட. சரி, எவ்வளவு கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? ஒரு காப்பு நீ தம்பிக்கு நல்ல பெருசா வச்சிருப்பான். அது முன்ன வச்சுக்கிட்டாரு. சொல்லி போச்சு. என்ன ஒரு ஆச்சரியம், நான் சொல்வதை யாருமே கேட்கவில்லை. என்னுடைய 16 வீட்டு பங்காளிகளும் இந்த ஆசாரி சொல்வதுதான் உண்மை, நீ சொல்வது அத்தனையும் பொய், அவன் கொடுத்தது தங்க வளத்தை திருப்பி கொடுங்க அப்படியே ஓரபட்சமா பேசுறாங்க. அம்மா கையே பெரியலாண்டி தெய்வமே, நீ இருப்பது உண்மையாக இருந்தா, அதாவது நான் செய்தது தவறாக இருந்தா, அவன் கொடுத்த வள்ளத்தை மாற்றி நான் மரவெல்லாம் கொடுத்திருந்தா, இதோ ஆலமரம் பற்றி, அதாவது ஆலமரம் பெரிய ஆலமரமாக இருக்குது, இந்த உயர்ந்த ஆலமரம், நான் சொல்வது தவறாக இருந்தா, நான் செய்தது தவறாக இருந்தா, இந்த ஆலமரம் கிளை ஒடிந்து என்மையாக விழுந்து என்ன கொள்ளட்டும், இல்ல ஓரபட்சமா நியாயம் பேசுறாங்க எங்க பங்காளிங்க, இவங்க செய்தது தவறாக இருந்தா ஒடிஞ்சு இவங்க மேலேயே உழுவட்டும். நான் சொல்றது கேட்டையா? அதாவது விதிவரு முன்னே மதிகட்டு போகுமா, அறிவு கிட்ட தனத்தால உன்னோடு சேர்ந்து அவங்க வந்தாங்க, கை ஒடிஞ்சு போனவனும் கால் ஒடிஞ்சு போனவனும் இத்தனையும் உன்னால வந்தது தானே. எளியவர் வலியவர் வாட்டினால் வலியவர் தெய்வம் வாட்டுமா, தெய்வம் என்னைக்குமே இருக்குது. மந்திரத்தினால மாங்க தம்பி, என்ன மந்திரத்தினால மாங்க விழுந்து விழுந்து நினைக்காத நீ, இங்க நான் ஒத்துக்க மாட்டேன். நீ அதாவது நான் கொடுத்த மரவள்ளமா இருந்தால் நான் தங்கவளம் தான் கொடுத்தேன்னு சொல்றேன். பாரு வெள்ளாங்கோட ஏரி, அந்த வெள்ளாங்கோட ஏரிக்கு பெண்களை மதுவை புந்து இப்படி வந்துட்டு வச்சுக்க, நான் உடனே நான் கொடுத்தது மரவள்ளம் தான் நான் ஒத்துக்கிறேன். அப்ப இவங்க சொல்லதும் தப்பு, அதாவது இவங்க சொல்வதை போல நான் ஒத்துக்கொள்ள முடியாது. நான் சத்தியம் செய்தால்தான் உண்மைன்னு நம்புவேன். எப்படி சத்தியம்? ஆச்சரியம். வெங்கல மதுவுல ஓடுற தண்ணியில இப்படி குளிர பூந்து வெளியே வரணும், மதுவுக்குள்ள பூந்து அந்த பக்கம் வரணும். ஆமா, அப்ப நீ ஒத்துக்குவேன். ஒத்துக்கிறேன். சரி மகாராஜா, வெள்ளாங்குளத்தேரி வெங்கல மதவு, அந்த வெங்கல மதவுக்குள்ள உள்ள பூந்து வெளியே வந்தா நான் அதாவது கொடுத்தது உண்மையான வள்ளம் தான், நீ கொடுத்த வள்ளமானு ஒத்துக்கிறேன். அப்படியா? எங்கேயுமே தெய்வம் இருக்குது, நம்பினோருக்கு கடவுள் நெஞ்சிலே என்பார். அதனால தெய்வம் என்னைக்கா இருந்தாலும் நின்று கொள்ளும். அதனால கட்டாயம் அப்படியே வர்றேன், வர்றேன், காத்துக்கிட்டு வர்றேன்.
கேள்விக்கு வந்துட்டேன். ஏங்க நாய் சங்கிலி ஒண்ணு கொடுங்க. என்ன பேச்சு அடிக்க கூடாது. நான் சொன்னது நீ செஞ்சியா? செஞ்சுட்டேன். நான் முன்ன வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டார் பீ ஆயிரு. அப்பா இங்க பாருங்க ஒன்றே, நானும் எல்லாம் அதாவது பெரிய சாமி தனியா பிரிச்சுட்டேன். அப்படியா? ஆமா. என்ன சொல்ற நீ? உடனே என்ன பண்ற? நீ இருப்பா ஆச்சாரியார எப்படி பிரிச்ச? அப்படியா? போக வழியில் ஒரு ஏரிக்கரை இருந்துச்சு. அந்த ஏரிக்கரையில் உத்து பார்த்தேன், மாவுளி மரம் இருந்துச்சு. அந்த மாவுளி மரத்தை வெட்டி மரவெல்லாம் செஞ்சு கால் பவுடர் எடுத்து வேலு பூச்சா பூசணேன். தங்க மூலம் பூசணும் சொல்லு. தங்க முலாமும் பூசண எப்படியோ ஒண்ணு மறந்து போயிடும்டா. நண்டு ஆமா. இப்ப எதுல விட்டோம்? மரவள்ளத்துல. அப்புறம் போக போக பொழுது அஷ்டமாயிடுச்சு. போன பெரிய சாமி இருந்தாரு. சாமி பொழுது சாஞ்சி போச்சு. இந்த திருட்டு பசங்க எல்லாம் விட மாட்டாங்க, பணத்தை முடிக்குவாங்க. இது பொழுது விடிய வைங்க. அதுக்கு பின்னால நான் வாங்கிட்டு போறேன். அப்படி என்ன? ஆமா. அவர் என்ன பண்ணாரு? வச்சு தூங்கிட்டு இருந்தாரு. நான் அசாத மண்டி போட்டுக்கிட்டு போய் அந்த வேலு பூஜை போச்சு பாரு, அந்த தங்கத்தை சுரண்டி எடுத்துட்டேன். நீ எனக்கு தெரியும். பெரிய சாமி கூப்பிட்டு, சாமி என் வளத்தை கொடு, நான் சோழவள நாட்டுக்கு போகணும் அப்படின்னு மர வளத்தை கொண்டு கொடுத்தாரு. அப்புறம் நான் என்ன பண்ணணும்? அட அருவகட்ட கூதி கேக்குற கேள புண்டா அப்படி போடுச்சாமி பொன்மொழியா பேசுறது. இவரை நம்பாதீங்க. இவரை நம்பாதீங்க. இவரு பொண்டாட்டி புட்டை வசதியா சொல்லணும். எங்களுக்கு அவசர அவசரமா ஓடிக்கிட்டு பாருங்க அப்படின்னு அவங்க பெரிய சாமி கேட்டேன். சரி சரி. அப்போ நீ கொடுத்தது மரவணம் தான் அப்படின்னாரு. அப்படின்னா ஆளாரத்தி ஆலாமரத்தடியா நான் வந்து நாயம் வச்சிருக்கிறேன், வாங்க நியாயத்துக்கு வரேன். சரி. அங்க வந்தாரு. அந்த 11 வீட்டு பங்காளிகளும் என் பக்கம் பேசினாங்க. சரி. கம்மாள சொத்து கவுண்ட் ஆட்சிப்படாத நீ கொடுத்துரு பங்காளி அப்படின்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு? அம்மா அதிகாரம் சொல்லியம்மா, நான் தங்க வளத்தை வாங்கியிருந்தா அப்படியே கொடுத்துறேன். அவன் கொடுத்த மரவல்ல மருந்தா இந்த ஆலமரம் கவ ஒடிஞ்சு அவன் மேல விட்டு சாமி கும்பிட்டான். உடனே பட ஒடிச்சு விழுந்து போச்சு. நான் பஞ்சாயத்து பேச மேலையா? ஆமா. நான் தப்பிச்சுக்கிட்டேன். சரி சரி. அப்ப நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் நீ மந்திரக்காரன்பா, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். வெள்ளாங்குளம் ஏறி அங்க வா, வெள்ளாங்குளம் ஏறி வெங்கலபதி உள்ள பூந்து வந்தீங்கன்னா நான் கொடுத்தது மரவணம் தான் அப்படின்னு விட்டேன். இந்த பாருங்க, இப்ப வெள்ளாங்குளம் ஏரிக்கு வந்துட்டு இருக்கிறாரு. நீங்க உடனே படைகளை திரட்டி இப்போ அவனை நீ வந்து பெரிய கொல்லுபடு ஆடாச்சு. என் நாட்டுல பாதி, என் சொத்துல பாதி, பூரா பாதி, எல்லாமே பாதி. அந்த சின்ன இப்பவே நாங்க என்னடா கம்படிக்கிறங்கிற, இப்பவே நான் போய் 60 வீட்டு பங்காளிகளையும் படம் திரட்டி அவனை நான் கொண்டு போடுறேன். நீ பெரிய அண்ணன் போட்டு நான் போட்டு தள்ளி போடுறேன். பாதி செத்தல பாதி பாதி. ஆமா, இந்த நாட்டுல இருக்கிறது உனக்குதான். எல்லாம் உலக ஏறி நான் பண்ண போறேன். என்ன தேடுற? ஆமா, இந்த அரசு பத்தடி விநாயகம் தானே? அப்பா மூக்கு போட பிள்ளையாரே, மூக்கு மொழியும் இல்லாம கையும் காலும் இல்லாம தனியா நிக்கிறியே கடவுளே. அந்த மூத்தாரின்னு சொல்லக்கூடிய பெரிய சாமியை நீ கொண்டு விட்டீங்கன்னா ஒரு கோயில் ஆலயம் கட்டி வைக்கிறேன், மூக்கு செய்து வைக்கிறேன். ஆமா, கை போனது கை செஞ்சு வை, கால் போனது கால் செஞ்சு வச்சிடுறேன். அவனை கொண்டு பொண்ணு கடவுளே.
ஆமா சாமியை வேண்டிக்கிட்டீங்களா ஏன்னா அந்த பிள்ளையார் மிகவும் சக்தி வாய்ந்தவர் வேண்டிட்டாலும் அது அப்படியே நடக்கும் சுவாமி பிள்ளையாரப்பா சாமி சாமி மூக்கு போன பிள்ளையாரு இந்த இடத்துல நீ எப்படியாவது இவரை கொண்டு போட்டீங்கன்னா உனக்கு நீ கேக்குறது பிள்ளையாரப்ப மூக்கு போனது மூக்கு செய்து வைக்கிறேன் நாசமா போனவனு கொண்டு பிடிச்சாங்க அவரை உண்மையா சொல்றேன் இவன் விடியறதுக்குள்ள இவன் இருக்க கூடாது சாமி அவரு நீ ஒரு சக்தி உள்ள சாமியா இருந்தா இவனுக்கு பேர் எடுத்தே சாகும் கூப்பிடு